ராதா, ராதா, என்னங்க? ஏண்டி, காப்பி கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? இதோ வந்துட்டேன், இருங்க. பால் கொதிக்க வேணாம்? ஏண்டி, அரை மணி நேரமா இதைத்தான் சொல்றேன். சீக்கிரம், எனக்கு நேரம் ஆகுது. இதோ வந்துட்டேன். அப்பப்பா, டிஃபன் சாப்பிட்டு உடனே காப்பி குடிக்கிற மனுஷன் நீங்களா தான் இருப்பீங்க. இந்தா புடிங்க. குக்கர் விசில் அடித்தது. உடனே அடுப்படிக்கு ஓடினாள் ராதா. காப்பியை குடித்துவிட்டு மணிநாதன் அலுவலகத்திற்கு கிளம்பினான். காற்றில் ஜன்னல் கதவுகள் படார் என்று அடித்தது. ராதா பதறிக்கொண்டு ஓடினாள். கீழே இருக்கும் வீட்டு ஓனரின் காதில் விழுந்தால் அவ்வளவுதான். ஜன்னலுக்கு கம்பி போட மாட்டியாம்மா என்று காலையிலேயே ஆரம்பித்து விடுவார். விறுவிறுவென்று ஓடி ஜன்னல்களை இழுத்து கம்பிகளில் பூட்டினாள். அம்மா, அம்மா, என்னுடைய கணக்கு நோட்டை எங்கன்னா பாத்தியாம்மா? டேய், அங்கத்தான் டேபிளில் இருக்கும், பாருடா. டேபிளில் தேடி பார்த்துட்டேன், இல்லம்மா. நல்லா கண்ணை திறந்து பாரு, அங்கத்தான் இருக்கும். அருண் ராதாவின் மூத்த பையன், 8ஆம் வகுப்பு படிக்கின்றான். அவனுக்கு எல்லாம் அம்மா தான். அம்மா வந்து தான் எல்லாம் எடுத்து கொடுக்கணும். அவன் போடும் ஷாக்ஸ் உட்பட. அலமாரியில் இருக்கும் யூனிஃபார்மை கூட அவன் அம்மா எடுத்து வைக்கணும். அம்மா இல்லை என்றால் ஒரு வேளையும் ஆகாது அவனுக்கு. அம்மா இங்கே இல்லைம்மா, வந்து தேடி கொடுமா. டேய், எனக்கு கிச்சனில் வேலை இருக்கு, என்னை தொந்தரவு செய்யாத, நீயே தேடிக்கோ. கிளம்பிட்டியா இல்லையா? அம்மா, நான் கிளம்பிட்டேம்மா. சின்ன வாண்டு சுவாதி ஓடி வந்தாள். சரி வா, இட்லி எடுத்து வைக்கிறேன், சாப்பிடு. அம்மா, எனக்கு இட்லி வேணாமா, தோசை சுட்டு கொடுமா. கடைக்குட்டி சுவாதி. இவள் 6ஆம் வகுப்பு படிக்கின்றாள். படு சுட்டி. அப்பாவுடன் சேர்ந்து கொண்டு அம்மாவை கிண்டல் அடிக்க சொன்னால் போதும், ஒரே சந்தோஷம்தான் சுவாதிக்கு. தட்டில் 2 இட்லி எடுத்து வைத்தாள் ராதா. ஏ சுவாதி, ஒழுங்கா இருக்கிறத சாப்பிட்டு போ. நைட்டு வேணும்னா தோசை ஊத்தி தரேன். அடம் பிடிக்காமல் சாப்பிட்டு கிளம்பு, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. சரி, எனக்கு ஒரு இட்லி போதும். ஏண்டி, 2 இட்லியாவது சாப்பிடுடி. இருவரும் சாப்பிட்டு விட்டு பள்ளிக்கு கிளம்பினார்கள். லஞ்ச் பேக், ஸ்கூல் பேக் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவர்களின் பள்ளி வாகனம் வரும் இடத்திற்கு விரைந்தாள் ராதா. அவர்களை பஸ்ஸில் ஏற்றிவிட்டு அப்படியே மார்க்கெட்டிற்கு போய் வரலாம் என்று ஒரு ஆட்டோவை பிடித்தாள். ஆட்டோ வந்து மார்க்கெட்டை அடைந்தது. இறங்கி உள்ளே நடந்தாள். அவளுக்கு ஒரு யோசனை. அருகில் இருக்கும் அவள் தோழி மாலதி வீட்டுக்கு சென்று வரலாமா என்று யோசித்தாள். அவளை பார்த்து எவ்வளவு நாள் ஆகிறது? முதலில் அவளை போய் பார்த்துவிட்டு வந்து விடுவோம். சற்று நடந்தால் போதும், அவளின் வீடு வந்துவிடும். ஏதாவது வாங்கி கொண்டு போவோமா? சரி என்று ஸ்வீட்ஸ், பிஸ்கட் வாங்கி கொண்டு நடந்தாள் ராதா. அடடே, வாமா, வா, உள்ளே வா. பங்கஜம் மாமி அவளை உள்ளே அழைத்தாள். மார்க்கெட்டுக்கு வந்தேன், அப்படியே மாலதியை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எங்கே அவள்? வீட்டில் இல்லையா? இல்லம்மா, அவள் நாத்தனார் வீட்டு பக்கம் ஏதோ விசேஷம்னு மெட்ராஸ் போயிருக்கா. பிள்ளைகளை எங்களை பார்த்துக்க சொல்லிட்டு போயிருக்கா. பிள்ளைகள் இப்பதான் ஸ்கூலுக்கு போனாங்க. ஓ அப்படியா? சரிம்மா, உட்காரு, இதோ வரேன். உடனே உள்ளே சென்று ஜலம் கொண்டு வந்து கொடுத்தாள் பங்கஜம். பங்கஜம் மாலதியின் அம்மா. 2 தெரு தள்ளித்தான் இவர்கள் வீடு இருக்கிறது. மாலதியின் அப்பா இந்த ஊரின் ரெஜிஸ்டர் ஆபீஸில் வேலை செய்பவர். அரசாங்க வேலை. இன்னும் சில நாட்களில் பணி ஓய்வு பெற போகிறார். இவர் ராதாவின் அப்பா ஏழுமலையின் பாலிய சிநேகிதர். இவர்களின் நட்பினால்தான் ராதா மாலதியின் நட்பும் வளர்ந்தது. தற்போது ஆசையாக மாலதியை பார்க்க வந்தவளுக்கு சற்று ஏமாற்றமானது. பங்கஜம் கொண்டு வந்த தண்ணீரை வாங்கி குடித்துவிட்டு, நீங்க எப்படி இருக்கீங்க மாமி? நன்னா இருக்கேண்டிம்மா. நீ எப்படி இருக்க? ஆத்துல எல்லாரும் சௌக்கியமா? எல்லாரும் நல்லா இருக்காங்க மாமி. சோமசுந்தரம் மாமா எப்படி இருக்கார்? நன்னா இருக்கார். ஏழுமலை அண்ணன் எப்படி இருக்கார்? உங்க அம்மா லலிதா நன்னா இருக்காளா? நல்லா இருக்காங்க மாமி. அவங்கள போய் அப்பப்ப பாக்குறியா இல்லையா? எங்க மாமி, நேரமே கிடைக்கிறது இல்ல. இதோ பக்கத்துல இருக்கிற மாலதிய பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு மாமி. ஏண்டிம்மா, இங்க இருந்து ஒரு அரை மணி நேரமாக போகுது. போய் அப்பப்ப பார்த்துட்டு வாடிம்மா. அவங்க இங்க வந்து பார்த்துட்டு தான் போறாங்க மாமி. ஓ அப்படியா? சரி. சுவையான காப்பி வந்தது. குடித்துவிட்டு சிறிது நேரம் பேசிவிட்டு, சரி மாமி, நான் கிளம்புறேன், டைம் ஆகுது. மாலதி வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. சரிடிம்மா, பார்த்து போயிட்டு வா. வரேன் மாமி. இருடிம்மா, குங்குமம் தரேன், இட்டுண்டு போயிட்டு வா என்றபடி உள்ளே போய் குங்குமச்சிமிழுடன் வந்தாள் பங்கஜம் மாமி. குங்குமத்தை எடுத்து இட்டுக்கொண்டு
கிளம்பினாள் ராதா. அப்போது அங்கு வந்த பங்கஜத்தின் கணவர் விஸ்வநாதன் ராதாவை பார்க்க, வாமா ராதா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நன்னா இருக்கேன். பங்கஜம், ஏதாவது சாப்பிட கொடுத்தியா? கொடுத்தாங்க மாமா, சாப்பிட்டேன். ஸ்ட்ராங்கா மாமி கையால காப்பி சாப்பிட்டேன். அந்த சுவை இன்னமும் நாக்குல தித்திக்குது. விஸ்வநாதன் கலகலவென சிரித்தார். சரி மாமா, வரட்டுமா? இருடிமா, இப்ப என்ன அவசரம்? இல்ல மாமா, நான் வந்த நேரமாகுது, வீட்டில் வேலை இருக்கு. சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. சொல்லிய உடனே விஸ்வநாதன் சிறிது யோசனையில் அவளை மீண்டும் அழைத்தார். ராதா, ராதா. வாசலை தாண்டி சென்று கொண்டிருந்தவள் உடனே திரும்பி பார்த்தாள். என்ன மாமா, ஏழுமலை எப்படி இருக்கான்? நல்லா இருக்கார் மாமா. இல்லம்மா, போன வாரம் ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு வந்திருந்தான். ஏதோ மனையை பதிவு செய்ய வந்திருந்தான். அப்புறம்தான் விஷயத்த சொன்னான். பரவாயில்லம்மா, அவன் வாங்கின இடம் ரொம்ப மெயினான இடம்தான். எப்படியோ முடிச்சிட்டாமா, ரொம்ப சந்தோஷம். ராதாவுக்கு உள்ளுக்குள் சுருக்கென்றது. என்ன இது, அப்பா நம்ம கிட்ட சொல்லாம எதையுமே செய்ய மாட்டாரே. ஒரு நிமிஷம் அவளுக்கு தலை சுற்றிற்று. சமாளித்து கொண்டு, தெரியும் மாமா, அப்பா சொன்னார் என்றாள். அதை பற்றி சிறிது நேரம் பேசிவிட்டு அவர்களை சமாளித்து விட்டு கிளம்பினாள். நேராக வீட்டுக்கு போகாமல் ஒரு பஸ்ஸை பிடித்து அவள் பிறந்த வீட்டிற்கு வந்தாள். அப்பா, அப்பா. உள்ளே நுழையும் போதே பரபரப்பாய் கத்திக்கொண்டே நுழைவதை கவனித்த ஏழுமலை உடனே உள்ளிருந்து வெளிவந்தார். ராதா, வாம்மா, வா, உள்ள வா. அவள் அருகே சென்றவரை கோவமாக, ஏம்பா, யாரோ சொல்லி நாங்க தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இல்ல? என்னதுமா, இப்ப எதுக்கு எங்க கிட்ட மறைக்கணும்? என்னம்மா சொல்ற? அவர் புரியாமல் குழப்பத்தில் பார்க்க, ஆமா, உங்களுக்கு எதுவுமே புரியாது. புரிந்தாலும் புரியாத மாதிரி தான் கேட்பீர்கள். ஏம்மா ராதா, வா, முதல்ல உட்காரு, கோவப்படாத. லலிதா, புள்ள வந்திருக்கு பாரு, குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா. லலிதா உள்ளிருந்து தண்ணீர் சொம்புடன் வந்தாள். ஏண்டி, வந்ததும் வராததுமா எதுக்கடி இப்ப இப்படி கத்திக்கிட்டு இருக்க? ஏய், சும்மா இருடி, புள்ளைய திட்டாத, அவளே நல்ல வெயிலில் வந்திருக்கா. சரி வாடா, நம்ம ஏசி ரூம்ல போலாம். அதெல்லாம் வேணாம், இப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க. நீ தான் கேள்வியே கேட்கலையே, என்ன விஷயம்னு சுத்தி வளைக்காம சொல்லுமா. நீங்க மனம் வாங்கின விஷயம்தான், வேற என்ன? ஏன்பா, சொன்னா நாங்க சந்தோஷப்படுவோமே தவிர பொறாமைப்பட மாட்டோம். எதுக்குப்பா இப்படி செஞ்சீங்க? அவமானமா இருக்கு. அந்த சோமசுந்தரம் அங்கிள் சொல்லித்தான் நாங்க தெரிஞ்சுக்கணுமா? நான் உங்க மூத்த பொண்ணுப்பா, ஏன் என்கிட்ட சொல்லல? ஆவேசத்துடன் ராதா கேட்ட கேள்வியில் அப்படியே அதிர்ந்தார் ஏழுமலை. முதலா அவர் வாழ்க்கையில் அவருக்கென்று பிறந்த முதல் குழந்தை, தனக்கு அப்பா என்கின்ற ஸ்தானத்தை அளித்த முதற் பெண், ஆசையையும் பாசத்தையும் கொட்டி வளர்த்த அவருடைய மூத்த குழந்தை. அந்த பெண் குழந்தை இப்போது வளர்ந்து ஒரு ஆணுக்கும் வாழ்க்கைப்பட்டு 2 குழந்தைகளையும் பெற்று முதிர்ந்து நிற்கிறாள். பிள்ளைகளுக்கு தெரியாமல் நிலம் வாங்கியிருக்கேன் என்று விஸ்வநாதனிடம் சொல்லாமல் விட்டது எவ்வளவு தவறாகி போனது என்று உரைத்தது அவருக்கு. கொஞ்சம் கவனமில்லாமல் இருந்துட்டேன். சரி, என்னத்தான் அனுபவம் இருந்தாலும் சில நேரங்களில் இப்படித்தான் முட்டாள்தனம் செய்வோம் என்று யோசித்து கொண்டே அப்படியே உட்கார்ந்தார். தன் அப்பாவின் முகம் வாடியதை கண்ட ராதா அவர் அருகினில் வந்து அமர்ந்து, அப்பா, உங்களை கேள்வி கேட்க எனக்கு எந்த தகுதியும் இல்லப்பா. இது உங்க உழைப்பு, உங்க பணம், உங்க இஷ்டம். உங்க வாழ்க்கையில் எவ்வளவு அனுபவம் உங்களுக்கு இருக்கும். நீங்க ஏதாவது செஞ்சா அது சரியாத்தான் இருக்கும். ஆனா மனசு பொறுக்கலப்பா, அதான் கேட்டுட்டேன். அப்படியே வீட்டுக்கு போகலாமன்னு தான் பார்த்தேன். ஆனா மனசு கேட்கலையே. எனக்கு உள்ள ஒன்று வச்சுண்டு வெளியில வேற பேச தெரியாதுப்பா, உங்களுக்கே தெரியுமே, அதனால கேட்குறேன். அடி வெகுளி பெண்ணே, ஏழுமலை சிரித்தார். இந்த பெருசா பிறந்ததுங்க எல்லாம் தத்தி தான். கோவத்தை கூட ஒழுங்கா காட்ட தெரியலையே. இவளை என்னத்தை சொல்ல? மெல்ல நகைத்தார் ஏழுமலை. அப்பா, என்னப்பா, என்னை பார்த்தா கிண்டலா இருக்கா? எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? நீங்க இது மாதிரி நிலம் வாங்கி இருக்கேன்னு எனக்கு சொல்லியிருந்தா நானும் சந்தோஷப்பட்டிருப்பேன்ல. எதுக்குப்பா என்கிட்ட மறைக்கணும்? இப்ப யாரு மறைச்சாமா? அப்புறம் சொல்லிக் கொள்ளலாம் என்று பார்த்தேன். இன்னும் உன் தம்பிக்கும் தங்கைக்கும் கூட தெரியாது. அப்பா, இதை கேள்விப்பட்ட உடனே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அப்பா நம்ம கிட்ட சொல்லவே இல்லையேன்னு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டேன். புத்தி என்னென்னத்தையோ யோசிச்சுது. நாங்க இப்போ சொந்தமா வீடு கூட இல்லாம இருக்கலாம். நாங்களும் சொந்த காலில் நிற்போம்.
சொந்த வீடு வாங்குவோம். ராதாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது. அவளுக்கு பொறாமை என்று சொல்லிவிட முடியாது. அவளது இயலாமை அவளை வாட்டுகிறது. உடனே தன் அப்பா தன்னை தவறாக நினைப்பாரோ என்று அவளின் மனது படபடத்தது. அப்பா, நான் இப்படி கேட்டதால நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்கப்பா. உங்க பொண்ணு அப்படிப்பட்டவ இல்லை. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த காலத்திலேயும் நான் என் சொந்த காலில் நிற்பேனே தவிர உங்ககிட்ட கையேந்த மாட்டேன். ராதா கேட்க கேட்க இவருக்கு உள்ளுக்குள் தவிப்பாயிருந்தது. என்னப்பா, நான் சொல்றது உங்க காதுல விழுதா இல்லையா? எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு நான் கேட்க மாட்டேன் என்றாள் ராதா. இன்னும் இவள் குழந்தையாகவே இருக்கிறாளே, இவ்வளவு வளர்ந்து கூட இன்னும் புரிந்து கொள்ளாத குழந்தையாகவே இருக்கிறாள் என்கின்ற விந்தையும் நம்மை பார்த்து இந்த கேள்வியை கேட்டு தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தி விட்டாளே என்னும் அதிர்ச்சியும் சேர்ந்து அவரை நிலைக்குலைய வைத்தது. அவரது வாழ்க்கை அவருக்கு பல அனுபவங்களை கொடுத்திருந்தது. ஆனாலும் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவர் சிக்கியதில்லை. ஆடிப்போனார் ஏழுமலை. இவளிடம் எப்படி சொல்லி சமாளிப்பது? இன்று வரை எது செய்தாலும் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் அழைத்து விவாதித்து கூடியவரை ரகசியம் ஏதும் இல்லாமல் எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்னும் நோக்கோடு செயல்பட்டிருக்கிறார் ஏழுமலை. ஏதோ ஆண்டவன் புண்ணியத்திலே, அவர் உழைப்பிலே அவருக்கு வந்த பணமே அவரையும் அவர் மனைவி லலிதாவையும் கடைசி வரை யாரிடமும் கையேந்தி நிற்காத ஒரு நிலையை தந்திருக்கிறது. கடைசி காலத்தில் அவருக்கு வரும் ஓய்வு ஊதியமே போதும் என்று அவர் முடிவு செய்தார். பேராசை இல்லாத ஏழுமலைக்கும் அவர் மனைவிக்கும் இருப்பதற்கு ஒரு சொந்தமான வீடு இருக்கிறது. 3 பிள்ளைகள். பெரியவள் ராதா, மனதில் எதையும் மறைத்து வைக்க தெரியாதவள், படபட பட்டாசு. 2வது மதன், அவனுக்கும் திருமணமாகி ஒரு குழந்தை இருக்கிறது. 3வது கடைக்குட்டி மகேஸ்வரி, அவளுக்கு திருமணமாகி 2 வருடம் ஆகிறது. ஏழுமலையின் தோளில் சாய்ந்து ஆறுதலை தேடிக்கொண்டிருக்கும் தன் மகளின் தலையினை மெல்ல வருடிவிட்டு சற்றே யோசித்தார். என் செல்ல மகள், அவளுக்கென்று சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லாத நிலையில் வாடகை வீட்டிலே அவள் இருப்பதை பார்த்து மனம் கொள்ளாமல் ஒரு முடிவுக்கு வந்து யாருக்கும் தெரியாமல் இரகசியமாக அவர் செய்த காரியம் என்று குற்றவாளியாக்கி இருக்கிறது. யாருக்காக அதை செய்தாரோ அந்த மூத்த பெண்ணே அவரை குற்றவாளியாக்கி ஏதோ நீதிமன்றத்தில் குற்றவாளி கூண்டில் நிற்க வைத்து தகாத குற்றம் செய்தவரை விசாரிப்பது போல் கேட்கிறாள். மனம் முடிந்து போனது அவருக்கு. பெற்றவர்கள் தாம் பெற்ற குழந்தைகளில் அனைவரையும் சமமாக பாவித்தாலும் யார் சற்று பலவீனமாக இருக்கிறார்களோ அந்த குழந்தையின் மேல் ஒரு தனி கவனமும் ஆதரவும் காட்டுவது பெற்றவர்களின் இயல்பு. அதிலும் மூத்த குழந்தை என்றால் கூடுதல் பாசம்தான். இதை புரிந்து கொள்ளாமல் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாத அவருக்கு இப்படி ஒரு தர்ம சங்கடம். மற்ற 2 குழந்தைகள் ஏதோ ஓரளவிற்கு வசதியாக இருக்கிறார்கள், சமாளித்துக் கொள்வார்கள். ஆனால் பெரிய பெண் வாழ்க்கை சூழலை சமாளித்து அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாளே, சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லாமல் இன்னமும் குழந்தைகளை வேறு படிக்க வைக்கணும் என்று யோசித்து யாருக்கும் இப்போ சொல்ல வேண்டாம் என்று நினைத்தது தப்பா? வங்கியில் தங்களின் பாதுகாப்பு கருதி வைத்திருந்த பணத்தை எடுத்து யாருக்கும் தெரியாமல் ஒரு நிலம் வாங்கினார். இதை மூத்த மகள் மாப்பிள்ளையிடம் எப்படியாவது கொடுத்து விடலாம் என்று நினைத்தார். பெரிய பெண் இதே நிலையில் இருந்தால் மற்ற 2 பிள்ளைகளின் சம்மதத்தோடு பெரிய பெண்ணின் முன்னேற்றத்திற்காக கொடுக்கலாம் என்று எண்ணித்தானே வாங்கினார். ஏழுமலை யோசித்து கொண்டே அவள் தலையை கோதிவிட்டார். அப்பா, உங்க கடைசி காலத்துல நீங்க வாழ இவ்வளவு பெரிய வீடு இருக்கிறதே, எதுக்கு உங்களுக்கு மீண்டும் ஒரு வீடு? ஐயோ, இவளுக்கு எப்படி புரிய வைப்பது தெரியவில்லையே. இப்போது இவள் இருக்கும் மனநிலையில் எல்லாவற்றையும் இவளிடம் சொன்னாலும் நான் உழைச்சி முன்னுக்கு வருவேன்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்று கேட்பாள். அமைதியாக யோசித்து கொண்டிருந்தார். தன் அப்பாவின் மௌனம் மேலும் அவளை சங்கடப்படுத்தியது. சரி விடுங்கப்பா, உங்க இஷ்டம். நான் யார் உங்களை கேள்வி கேட்க? நீங்க செய்கிற எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லணும்னு நான் எப்படி எதிர்பார்க்கலாம் என்று உள்ளுக்குள் அவளின் சுய இறக்கம் மாட்டி வைக்க அவள் ஏனோ அழுத்து கொண்டிருந்தாள். அவருக்கு தோன்றியது,
இவள் வளரவே இல்லை. அப்படியே இன்னமும் குழந்தையாய்தான் இருக்கிறாள். அவருக்கு ஒன்று புரிந்தது. அனுபவம் தரும் பாடம் அதற்கு ஈடே இல்லை. இவளுக்கும் அனுபவம் பாடம் சொல்லித்தரும் என்னும் நம்பிக்கையில் அவளுக்கு பதில் சொல்லவில்லை. அங்கே நிசப்தம் குடிக்கொண்டிருந்தது. லலிதா இருவரையும் வந்து சாப்பிட அழைத்தாள். இல்லம்மா, நான் எல்லாம் போட்டது போட்டபடி வந்துட்டேன். நான் கிளம்புறேன். ஏண்டி, சாப்பிட்டு போவதற்கு எவ்வளவு நேரமாக போகிறது? இல்லம்மா, இன்னொரு நாள் வரேன். விறுவிறுப்பாக எழுந்து வாசலை நோக்கி நடந்தாள் ராதா. ஏண்டி, கொஞ்சம் குழம்பு தரேன், எடுத்துட்டு போடி. வேணாம் வேணாம், நீயும் உன் புருஷனுமே சாப்பிடுங்க. அவள் கிளம்பி விட்டாள். என்னங்க இவ? சரி விடு லலிதா, அவளுக்கு இந்த அளவிற்காவது ரோஷமும் கோபமும் வருகிறதே, சந்தோஷப்படு சிரித்தார் ஏழுமலை. என்னங்க நீங்க, புள்ள கோவிச்சுக்கிட்டு போகுது, நீங்க என்னடான்னா சிரிக்கிறீர்கள். அடிப்போடி பைத்தியக்காரி, அவ கோவத்தை சொல்லு, பார்த்துக்கலாம் விடு. என்னவோ போங்க, அப்பாவாச்சு பொண்ணாச்சு, எப்படியோ போங்க. அன்று இரவு படுக்கையில் லலிதா, ஏங்க நான் உங்களை ஒன்று கேட்கணும். என்னடி சொல்லு. அதான் அவளுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சுல்ல, அவகிட்ட உண்மையை சொல்லிட வேண்டியது தானே. இந்த இடம் உனக்குத்தான் வாங்கினோம்னு ஏங்க சொல்லலை? அடியே, நான் உண்மையை சொல்லி இருப்பேன். பேசும்போது அவ ஒன்று சொன்னா பாரு, நாங்களும் வீடு கட்டுவோம், சொந்த காலில் நிற்போம்னு. அதை கவனிச்சியா? அவளுக்கு வாழ்க்கையில் முன்னேற அவ மனசுல ஒரு வைராகியம் வரட்டுமே. என் பொண்ணு எனக்கு சவால் விடுறாடி. ஏழுமலை சிரித்தார். அவர் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஏங்க அழுகிறீங்க? அடி பைத்தியக்காரி, இது ஆனந்த கண்ணீர் டி. என் பொண்ணு எவ்வளவோ வளர்ந்துட்டா பாத்தியா? சரி பார்ப்போம், அவ என்னத்தான் செய்ய போறான்னு. என்கிட்ட என்னமா வந்து சண்டை போட்டுட்டு போறா? இது சண்டையா? ஏங்க நீங்க வேற. இனிமே தான் நிஜமான சண்டையே இருக்கு பாருங்க. நம்ம சின்ன பொண்ணு இருக்கா பாரு, என்னென்ன கேள்வி கேட்க போறா பாருங்க. ஏண்டி, இப்ப அவங்களுக்கு ஏன் தெரிய போகுது? இந்நேரம் உங்க பெரிய பொண்ணு ஒன்று விடாம எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருப்பா. ஏண்டி, என் பொண்ணை பத்தி என்ன நினைச்ச? அவ அப்படிப்பட்டவ கிடையாதுடி. கண்டிப்பா இதை யார்கிட்டையும் அவ சொல்ல மாட்டா. மாப்பிள்ளை கிட்ட கூட சொல்ல மாட்டா, பாத்துக்க. ஆமாமா, பார்க்கலாம் நான் சொல்றது நடக்குதா இல்லை நீங்க சொல்றது நடக்குதான்னு. அடி போடி, இவ வேற. ஏழுமலை திரும்பி படுத்து கொண்டார். காலை விடிந்ததும் வழக்கம் போல லலிதா வாசல் தெளித்து கோலம் போட்டுவிட்டு காலை வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். வாசலில் யாரோ அழைப்பது போல் சத்தம் கேட்டது. வாசலுக்கு சென்று பார்க்க அங்கு விஸ்வநாதன் வந்திருந்தார். உள்ளிருந்து வந்த ஏழுமலை, ஏ விச்சு, வா வா. என்ன ராமா, சௌக்கியமா? நல்லா இருக்கேண்டா. ஆமா, ஃபோன் கூட பண்றதில்ல, மறந்துட்டியே. பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு இப்பதான் ஆத்துக்கு போயிட்டு இருக்கோம். நேத்து நம்ம ராதாவை பார்த்தோம், உன் ஞாபகம் வந்தது. சரி ஒரு எட்டு பார்த்துட்டு போலாம்னு வந்தோம், அதான். சரி சரி உள்ள வா. வாமா பங்கஜம். லலிதா இருவருக்கும் காப்பி கொடுத்தாள். அண்ணா, உங்களால தான் நேத்து எங்க வீட்டுல தீபாவளி போங்க. என்னம்மா சொல்ற? அட ஆமாண்ணா. ஒன்னும் புரியலையே. தீபாவளியா? நீங்க கொளுத்தி விட்ட வெடி நேரா இங்க வந்து படப்படன்னு வெடிச்சிட்டு போச்சு. அடியே, அது வெடியா? புஷ்பானண்டி, சிரித்தார் ஏழுமலை. அவ கிடக்கிறா, நீங்க காப்பிய குடிங்க. ஒன்னும் புரியலம்மா, புரியும்படி சொல்லுமா. அது ஒன்றும் இல்லடா, நான் அந்த இடம் வாங்கினது என் பசங்களுக்கு தெரியாது. அப்படியா? ஆமாடா, நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். அந்த சமயத்தில் என் புத்திக்கு தோணலை. அச்சச்சோ. அப்புறம் நேற்று ராதா வீட்டுக்கு வந்து என்கிட்ட ஏன் சொல்லலைன்னு கோச்சிக்கிட்டா. அச்சச்சோ, எனக்கு தெரியாதுடா. தெரிஞ்சிருந்தா நான் அவகிட்ட சொல்லியிருக்க மாட்டேனே. நான் நீ எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் வாங்குறேன்னு நினச்சிட்டேன். ஆமாடா, யாருக்கும் தெரியாமத்தான் வாங்கினேன். ஏண்டா? இல்லடா, இது ஒரு விஷயத்துக்காக நான் வாங்கினேன். அப்புறம் மெதுவாக சொல்லிக்கலாமன்னு பார்த்தேன். அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. சரி, நீ வேற யார்கிட்டையும் இதை பற்றி சொல்லாத. சரிடா, நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் சொல்லாமல் இருந்திருக்க போறேன். சரி பரவாயில்ல விடு. அப்புறம் என்னத்தான் சொல்லுச்சு ராதா? அவ என்ன சொல்ல போறா? அவ குணத்தை பற்றி தான் உனக்கு தெரியுமே. வந்து குழந்தையாட்ட அடம் பிடிச்சிட்டு போயிருக்கா. இருவரும் சிரித்தனர். காப்பியை குடித்துவிட்டு விஸ்வநாதன் கிளம்பினார்.
ராதா ஒரு தனியார் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தாள். தன் கணவனின் வருமானத்தை மட்டும் எதிர்பார்த்தால் நாம் முன்னேற முடியாது என்று நினைத்து அவளும் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தாள். வாழ்க்கை ஏதோ கொஞ்சம் சுமூகமாக போய்கொண்டிருந்தது. 2 வருடங்கள் போனது. ராதா தனது கணவனை அலுவலகத்தில் லோன் போட்டு வீடு வாங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். தான் வேலைக்கு செல்வதால் வீட்டு செலவுகளை தான் பார்த்து கொள்வதாகவும், நீங்கள் லோனை மட்டும் கட்டினால் போதும் என்றும் அவரை ஊக்குவித்தாள். எனவே அவரும் தன் அலுவலகத்தில் லோன் ஒன்றை போட்டு வீடு கட்ட ஆரம்பித்தார். நல்ல முறையில் வீடு எல்லாம் கட்டி முடிந்தது. ராதாவும் அவள் கணவர் மணிநாதனும் பத்திரிகை எடுத்துக்கொண்டு தன் அம்மா அப்பாவை அழைக்க வீட்டிற்கு வந்திருந்தார்கள். வாமா ராதா, வாங்க மாப்பிள்ள, வாங்க. லலிதா அவர்களை உள்ளே அழைத்து அமர வைத்தார். ஏழுமலை, அடடே வாங்க மாப்பிள்ள, வாமா ராதா. என்ன வீட்டு வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? நல்லபடியா முடிஞ்சது மாமா. வருகிற ஞாயிற்றுக்கிழமை தான் கிரகப்பிரவேசம். அதான் பத்திரிக்கை கொடுத்து அழைச்சிட்டு போலாமன்னு வந்தோம். எங்களை பத்திரிக்கை வச்சு கூப்பிடணும்னு அவசியமே இல்லை மாப்பிள்ள. இது நம்ம வீட்டு விசேஷம். முதல்ல நாங்கள் தான் அங்கே வந்து நிற்போம். அது என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க? உங்களை தான் முதல்ல அழைச்சாகணும். அவள் சொல்லில் ஏதோ சுருக்கென்றது ஏழுமலைக்கு. அவர் சிரித்துக்கொண்டே ராதாவை ஓரப்பார்வை பார்த்தார். என் பொண்ணுக்கு அசட்டுத்தனம் மட்டும் அதிகமில்லை மாப்பிள்ள, வைராகியமும் அதிகம்தான். ஏழுமலை அவளை பார்த்து சிரித்தார். ஆமா, இன்னும் அசடாவே இருக்கணுமா? முகத்தை திருப்பி கொண்டாள் ராதா. அங்கிருந்து இருவரும் கிளம்பினார்கள். தன் தம்பி தங்கைகளுக்கு எல்லாம் நேரில் சென்று பத்திரிகை வைத்து அழைத்து வந்தார்கள். கடைசி தங்கைக்கு தற்போதுதான் குழந்தை பிறந்து 1 வருடம் ஆகியிருந்தது. கைக்குழந்தையுடன் அவளும் இந்தியா வந்தாள். அன்று காலை கிரகப்பிரவேசம் சீரும் சிறப்புமாக நல்ல முறையில் நடந்து முடிந்தது. அனைவரும் சந்தோஷமாக இருந்தனர். குடும்பமாக போட்டோக்கள் எடுக்கப்பட்டது. எல்லாம் முடிந்ததும் விருந்தாளிகள் அனைவரும் ஒவ்வொருவராக கிளம்பிக் கொண்டிருந்தனர். ரம்யாவின் தம்பி அருண், சரிக்கா நான் கிளம்பட்டுமா என்றான். இருடா கொஞ்ச நேரம், என்ன அவசரம்? இல்லக்கா, ஆல்ரெடி நான் 2 நாள் லீவு போட்டுத்தான் வந்து இருக்கேன். இன்னைக்கு சாயங்காலம் போனாதான் நாளைக்கு வேலைக்கு போக முடியும். சரிடா. அம்மா எங்கக்கா என்று கேட்க, தெரியலடா, இங்கத்தான் எங்கேயாவது இருப்பாங்க. உள்ளே சென்று தன் அம்மாவையும் அப்பாவையும் தேடினாள் ராதா. லலிதா மாடியில் நின்று கொண்டிருந்தாள். அம்மா. என்னம்மா? ஆமா, இங்க தனியா நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? கீழே வா, தம்பி தங்கச்சி எல்லாம் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி உன்கிட்ட நான் ஒன்று சொல்லணும்டி. என்ன சொல்லுமா? ஆமா, அன்னைக்கு நீ பெருசா கோவிச்சுக்கிட்டு போனியே, என்னைக்கு? அதாண்டி, உங்க அப்பா இடம் வாங்கினாருன்னு வந்து சத்தம் போட்டியே, இப்ப எதுக்குமா அது? விடேன், சொல்றத முதல்ல கேளுடி. அன்னைக்கு உண்மையிலே அவர் அந்த இடத்த எதுக்கு வாங்கினாருன்னு தெரியுமா? எதுக்கு? வேற எதுக்குடி? உனக்குத்தான். எனக்கா? ஆமாண்டி, உன் தம்பியும் நல்லா இருக்கான். அவன் ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு அவன் பொண்டாட்டியும் அவனும் 2 பேரும் சம்பாதிச்சுக்கிட்டு அவன் வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருக்கு. மகேஸ்வரியும் ஒரு பெரிய இடத்துல கொடுத்து அவளும் நல்ல வசதியா வாழ்ந்துட்டு இருக்கா. நீ மட்டும்தான் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு எப்பவுமே உங்க அப்பாவுக்கு உன் கவலை தாண்டி. இந்த செட்டில்மெண்ட் பணம் வந்ததுமே முதல்ல ஒரு நல்ல இடமா பார்த்து வாங்கணும்னு உனக்காக தாண்டி தேட ஆரம்பிச்சாரு. நல்லபடியா அது கைக்கூடி வந்த உடனே வாங்கி வைக்கணும். ஒரு நாள் மாப்பிள்ளையும் உன்னையும் அழைச்சு அருண் கிட்ட, மகேஸ்வரி கிட்ட, எல்லா கிட்டையும் பேசி முடிவெடுத்து அந்த இடத்தை உன்கிட்ட கொடுக்கணும்னு உங்க அப்பா அதை வாங்கினாருடி. ரம்யாவின் கண்களில் கண்ணீர் ததும்பியது. என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, இந்த வயசுக்கு மேல எங்களுக்கு எதுக்கடி இடம்? நம்ம வீடே எங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு தானடி. நாங்க சொத்து சேர்த்து வச்சு இதுக்கு மேல என்னடி பண்ண போறோம்? அப்படியே நாங்க சொத்து சேர்த்து வச்சாலும் அது எல்லாம் உங்களுக்கு இல்லாம வேற யாருக்குடி? அது தெரியாம நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. உங்க அப்பா கிட்ட பழைய மாதிரி பேசாம ஏதோ ஒப்புக்கு பேசிக்கிட்டு இருக்க. அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு உனக்கு தெரியாதாடி? ராதாவினால் அவள் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. லலிதா அவள் அருகினில் வந்து, என்னம்மா ராதா, அழாதே. அவளை தன் தோளின் மீது சாய்த்து கொண்டு தன் கண்களையும் துடைத்து கொண்டாள். ராதா, பேருக்கு தாண்டி உங்க அப்பாவுக்கு நீ குழந்தை. ஆனா
உண்மையில் மனசளவில் அவர் தாண்டி உன் பாசத்துக்கு குழந்தை. உன் ஒருத்திக்கிட்ட தாண்டி அவர் குழந்தையா மாறி போகிறாரு. அவரை போய் கஷ்டப்படுத்திட்டு இருக்கியே. ராதாவின் மனது குற்ற உணர்ச்சியில் துடித்தது. அவள் கண்கள் குளமாகியது. அம்மா, அப்பா எங்கம்மா இருக்காரு? கீழே தான் இருப்பாரு, வேற எங்க இருப்பாரு? விறுவிறுவென படியிறங்கி ஓடினாள். ஏழுமலை தன் மகள் கட்டிய வீட்டை ஒவ்வொரு அறையாக ரசித்து பார்த்து கொண்டிருந்தார். அப்பா அப்பா அழுது கொண்டே ஓடினாள் ராதா. என்னம்மா என்னம்மா? அவரை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். மன்னிச்சிடுங்கப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. என்னம்மா ஆச்சு? ஏன் இப்போ எதுக்கு அழுகுற நீ? என்னை மன்னிச்சிடுங்கப்பா. நீ என்னம்மா தப்பு செஞ்ச? எதுக்கு மன்னிக்கணும்? இங்கே பாருமா, பால் காய்ச்சி இன்னைக்கு தான் குடி வந்திருக்க. குடி வந்த வீட்டில் இப்படி கண் கலங்கலாமா? இப்படி செய்யக்கூடாதுமா. கண்ணை துடை முதல்ல. தோளில் இருந்த தன் துண்டினை எடுத்து தன் மகளின் கண்களை துடைத்து விட்டார் ஏழுமலை. அப்பா, நீங்கள் ஒரு இடம் வாங்கினீங்களே, அந்த இடத்தை நீங்கள் எனக்காகத்தான் வாங்கினீங்களா? பின்ன உன் அப்பா வேற எதுக்காக வாங்கினேன்னு நினச்ச? அதை ஏன்பா அன்னைக்கே என்கிட்ட சொல்லலை? சொல்லியிருந்தா நீ இப்படி வைராகியமா இவ்வளோ பெரிய வீடை கட்டி இருப்பியா? அப்பா நம்ம கிட்ட சொல்லாம இப்படி செஞ்சிட்டாரே அப்படின்னு அப்பா மேலே இருந்த கோபத்தினால தானே நீ இப்படி ஒரு முடிவை எடுத்த? ஐயையோ, கோபம் எல்லாம் இல்லைப்பா. ஏதோ மனசுல ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு தவிப்பு. நமக்கென்று ஒரு வீடு வேணுங்கிற எண்ணம் எனக்குள்ள ரொம்ப பதிஞ்சு போச்சுப்பா. அதைத்தான்மா நான் சொல்லுறேன். ஒருவேளை நான் உன்னிடம் அந்த இடம் உனக்கு தான்னு சொல்லியிருந்தா நீ வைராகியமா இவ்வளோ சீக்கிரம் இப்படி ஒரு வீடு கட்டி இருப்பியா? அதனால தான் சொல்லலை. இப்போ தம்பி தங்கச்சிங்களுக்கு எல்லாம் விஷயத்த சொல்லிட்டேன். என்னப்பா சொல்றீங்க? ஆமாடா, அது உனக்காக வாங்கின இடம். அது உனக்குத்தான். அதை நீ வித்துக்குவியோ இல்லை அப்படியே வச்சுக்குவியோ தெரியாது. நீ என்ன பண்ணுவியோ பண்ணிக்க. அதை நான் உன்கிட்ட ஒப்படைச்சிடுறேன். உன் இஷ்டம். உன் எதிர்காலத்துக்கு வச்சுக்க. இல்லை வித்து இந்த வீட்டு மேலே வாங்கின கடனை கொடுப்பியோ எப்படியோ. அது உனக்காக வாங்கினது. அதை உன்கிட்ட கொடுக்கணும்னு தம்பிக்கிட்டையும் தங்கச்சிக்கிட்டையும் சொன்னேன். அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு வேணாம்ப்பா, அக்கா தான் ரொம்ப கஷ்டப்படுறா, அவளுக்கு கொடுத்துருங்கன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. அப்பா, எனக்கு வேணாம்ப்பா, எனக்கு வேணாம். உங்கள் அன்பு மட்டும் எனக்கு போதும். கடைசி வரைக்கும் என்னை ஒரு படி ஸ்பெஷலாகவே பார்க்குற உங்கள் அன்பு மட்டும் எனக்கு போதும்ப்பா. உங்களுக்கு நாங்கள் 3 பிள்ளைங்க பிறந்தாலும் உங்களுக்கு எப்பவும் என் மேலே ஒரு தனி கவனம் இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு தெரியும். அந்த அன்பு மட்டும் எப்பவும் மாறாமல் அப்படியே எனக்கு கொடுங்க. அது போதும்ப்பா. எனக்கு இந்த இடம் எல்லாம் வேணாம். நான் உங்கள் பொண்ணுப்பா. நீங்கள் உழைப்ப சொல்லி கொடுத்துருக்கீங்க. நான் கண்டிப்பாக உழைச்சி முன்னுக்கு வருவேன்ப்பா. அவரின் தோள்கள் ராதாவின் கண்ணீரால் நனைந்து கொண்டிருந்தது. சரிடா சரி, அழாத. இப்போ அந்த இடத்த நாங்கள் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்டா? இருக்கட்டும்ப்பா, இருக்கட்டும். அதை நாங்கள் 3 பேரும் உங்கள் காலத்துக்கு அப்புறம் எடுத்துக்கிறோம். அவள் சொல்லி முடித்தவுடன் ரூமுக்கு வெளியே நின்று கொண்டு இதை கேட்டுக்கொண்டிருந்த மகேஸ்வரி, அருண், லலிதா, ராதாவின் கணவர் எல்லோர் கண்களிலும் ஆனந்த கண்ணீர். டே அருண், நான் சொல்லலை? இந்த அப்பாவுக்கு நம்மளை விட அக்கா தாண்டா ஸ்பெஷல், பாத்தியா? லலிதா மகேஸ்வரியின் காதினை திருவினாள். ஏ வாலு, உங்கள் அப்பாவுக்கு உன் மேலே பாசமே இல்லையா? அப்படி கேளுமா. ஏண்டி, ஆம்பளை பையன்னு என் மேலே தான் அவருக்கு பாசம் கொஞ்சம் கம்மி. ஏண்டா, அதான் அம்மா உனக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்காங்களே, போதாது? அடியே, உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. அப்பவும் சரி இப்போவும் சரி, என்னை விட ஒரு படி மேலே பாசமும் கவனமும் உங்கள் அப்பாவுக்கு தான் உங்கள் மேலே. நான் கூட நீங்கள் சின்ன குழந்தையா இருக்கும்போது சில சமயங்களில் அசந்து தூங்கிடுவேன். நீங்கள் அழுதீங்கன்னா எனக்கு கூட கேட்காது. ஆனால் உங்கள் அப்பாவுக்கு அது கேட்டுடும். அவர் எழுந்து தொட்டில ஆட்டிட்டு இருப்பார். அந்த அளவுக்கு உங்களை கண்ணும் கருத்துமா பார்த்து வளர்த்தாரு. நீங்கள் 3 பேருமே அவருக்கு உசுறு. என்ன ஒன்று, முதல்ல பிறந்ததுனால நம்ம ராதாவை ஒரு படி மேலே பிடிக்கும். மற்றபடி உங்கள் அப்பனை மாதிரி ஒரு அப்பன் யாருக்கும் கிடைக்காதடி. எல்லோர் கண்களும் கலங்க. ஏண்டி, பிள்ளைங்க சந்தோஷமா விசேஷத்துக்கு வந்தா குழந்தைகளை இப்படி அழ வச்சுட்டு இருக்க? 3 பேரும் ஏழுமலையை அணைத்து கொண்டனர். அன்புள்ள
கொடுத்திடுவாய் நீ முதலிலே, வேண்டாமல் தரும் தெய்வம் நீதானே உண்மையிலே. அன்புள்ள அப்பா அப்பா, யாருமே உன் போல் இல்லை மண்மேலே. அன்புள்ள அப்பா அப்பா, தாயையும் முன்னில் கண்டேன் அன்பாலே. எனக்கென்ன தேவை உலகிலே, கொடுத்திடுவாய் நீ முதலிலே, வேண்டாமல் தரும் தெய்வம் நீதானே உண்மையிலே. லலிதாவின் மனம் பூரித்தது. அவர்கள் 3 பேரையும் கட்டித் தழுவி முத்தம் வைத்தாள். மூவரும் தங்களின் துணைகளுடன் அப்பா அம்மா இருவரின் கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார்கள். நீங்கள் இதேபோல் எப்பொழுதும் ஒற்றுமையுடன் சந்தோஷமாக இருக்க வேண்டும். பெற்றவர்களின் ஆசீர்வாதம் கடவுளிடமிருந்து கிடைக்கும் வரம். நன்றி. என்றும் நட்புடன் ஹேமலதா தனசேகர். ஒரு இணையத்தில் நான் படித்த அப்பா மகள் கதை என் மனதில் ஏற்படுத்திய தாக்கத்தினால் அதன் கருவை மையமாக வைத்து நான் இந்த கதையை எழுதினேன். பிடித்திருந்தால் ஆதரியுங்கள். நன்றி.